அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ثلاث من كن فيه وجد بهن حلاوة الإيمان أن يكون الله ورسوله أحب إليه مما سواهما إلى آخر الحديث. அன்னலம் பெருமானா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக அனஸ் பின் மாலிக் சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார். 3 பண்புகள் ஒரு மனிதனிடத்தில் இருக்குமானால் ஈமானுடைய சுவையை மதுரத்தை அவர் பெற்றுக்கொள்வார். ஒவ்வொரு மனிதனிடத்திலே 3 பண்புகள் இருக்க வேண்டும். முதலாம் பண்பு, அல்லாஹ் ரசூல் அவருக்கு மிகவும் பிரியமுள்ளவராக இருக்க வேண்டும் மற்ற எல்லாவற்றையும் விட. இரண்டாம் பண்பு, ஒருவர் ஒரு மனிதரை நேசிக்கிறார் என்றால் அல்லாஹ் ஒருவனுக்காகவே நேசிக்க வேண்டும். மூன்றாம் பண்பு, அல்லாஹ் ஒருவரை குஃப்ரிலிருந்து காப்பாற்றியதற்கு பின்னாலே மறுபடியும் குஃப்ருக்கு செல்வதை வெறுப்பவராக இருக்க வேண்டும். நரகில் அல்லது நரக நெருப்பில் அல்லது பொதுவாக நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போன்று வெறுக்க வேண்டும். இந்த 3 பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் ஈமானுடைய மதுரத்தை, ஈமானுடைய இனிமையை பெற்றுக்கொள்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார். முதலாம் பண்பு மிக முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹுடைய நேசம் நமக்கு அதிகம் இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹுடைய திருத்தூதருடைய நேசமும் அதிகம் இருக்க வேண்டும். அளப்பெரிய முறையில் இருக்க வேண்டும். அளவிலா அன்பு கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுவை மிகவும் அதிகப்படியான முறையில் நேசிப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகிறான். நாமெல்லாம் மூமின்கள். எனவே நாம் நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய சொத்து சுகங்கள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் செல்வாக்கு இவற்றை நாம் பிரியப்படுவதை விட அதிகம் நாம் அல்லாஹுவை பிரியப்பட வேண்டும். அதே போன்று அல்லாஹுடைய திருத்தூதரையும் பிரியப்பட வேண்டும். இந்த பிரியம் இருக்குமானால் மீதம் உண்டான அந்த 2 பண்புகள் நம்மிடத்தில் வந்துவிடும். நாம் யாரையும் நேசித்தால் அல்லாஹுக்காகவே நேசிப்போம். அதே போல் நம்முடைய ஈமானிலே எந்த வகையிலும் குஃப்ரு கலக்காமல் நாம் பார்த்துக்கொள்வோம். நெருப்பிலே வீசப்படுவதை நாம் எப்படி வெறுப்போமோ அதே போல் நம்முடைய ஈமானிலே எந்த வகையிலும் குஃப்ருடைய சாய்கள் கூட வந்து விடாமல் நாம் பார்த்து கொள்வோம். அதை நாம் வெறுப்போம். எனவே அல்லாஹ் ரசூலுடைய நேசம் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது நமக்கு கிடைக்கிற பலன் என்னவென்று கேட்டால், மறுமை நாளிலே நாம் அல்லாஹுடைய திருத்தூதரோடு இறை தூதர்களோடு சுவனபதியில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் ரசூலை நேசிப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற பாக்கியம் என்னவென்று கேட்டால், நாம் எல்லோருமே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நம்முடைய இலக்கு சுவனமாக இருக்க வேண்டும், நரகத்திலிருந்து தப்பிப்பதாக இருக்க வேண்டும். அப்படி சுவனமாக இருக்கிற போது அந்த சுவனத்தின் வாழ்க்கை சுகந்தமாக இருக்க வேண்டும். அங்கே நிறைய சுகந்தங்கள் இருந்த போதும் கூட அங்கே அன்னலாரோடு நாம் இணைந்திருப்பது, ஏனைய இறை தூதர்கள் இறைநேச செல்வர்களோடு நாம் இணைந்திருப்பது மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா? பலமுறை நாம் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான். அதே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள். ஒரு மனிதர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வந்து வினா தொடுக்கிறார், மத்தசா கியாம நாள் எப்போது? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விக்கு கேள்வியாக கேட்டார்கள், கியாம நாளுக்காக நீ என்ன தயார் செய்திருக்கிறாய்? அப்போது அந்த நண்பர் பதில் சொன்னார்கள், ஒன்றும் நான் தயார் செய்யவில்லை, பெரிய அளவுக்கு நான் தயார் செய்யவில்லை, ஆனால் அல்லாஹ் ரசூலை நான் விரும்புகிறேன், நேசிக்கிறேன் என்று சொன்னார். பெரிய அளவுக்கு நான் அமல்கள் செய்யவில்லை, இபாதத்துகள் செய்யவில்லை, ஆனால் என்னுடைய இதயத்தின் அடித்தளத்திலே அல்லாஹுடைய திருத்தூதருடைய நேசம் அபரிமிதமாக இருக்கிறது. அப்படியா? அந்த மாமன் அஹ்பப்த, யாரை நீ நேசிக்கிறாயோ அவரோடு நீ சுவனபதியிலே இருப்பாய். அந்த மாமன் அஹ்பப்த. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொன் வாக்கை கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபமா ஃபரிஹனா பிஷையின் ஃபரஹனா பி கவுல் நபி ஸல்லல்லாஹு
பெருமானார் இப்படி பதில் சொன்னார்களே, இந்த பதிலை கேட்டு நாம் ஆனந்தம் அடைந்தது போன்று எப்போதும் நான் ஆனந்தம் அடைந்ததே கிடையாது. அவ்வளோ பெரிய ஆனந்தமாக இருந்தது. அந்த மன் அஹ்பப்து என்று சொல்லிவிட்டார்கள். யாரை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அவர்களோடு நீங்கள் இணைந்திருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். எவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். அப்படியானால் நான் நாயகத்தை மட்டுமா நேசிக்கிறேன்? அபூபக்கரை நேசிக்கிறேன், உமரை நான் நேசிக்கிறேன், உஸ்மானை நான் நேசிக்கிறேன், எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். அப்படியானால் எல்லோரையும் நான் சுவனத்திலே நான் சந்திப்பேனா? எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி! இந்த உலகத்தில் இவர்களோடு நாம் நேசம் பாராட்டுகிறோம், அன்பு பாராட்டுகிறோம், அளவலாவிக் கொண்டிருக்கிறோம். இதே பாக்கியம் சுவனத்திலும் கிடைக்கிறது என்றால் அந்த அளவுக்கு அவரிடத்தில் ஈமான் இருந்தது. அசைக்க முடியாத ஈமான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு போன்றவரிடத்தில் இருந்தது. எனவே தான் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, புனிதமான இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வருகிற போது என்றைக்கும் நாம் அல்லாஹ் ரசூலை நேசித்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த நேசம் பல்கி பெருக வேண்டும். அந்த நேசம் இருக்கிறது நம்மிடத்தில் மேலும் மேலும் நம்முடைய இதயத்தில் வேரூன்ற வேண்டும் என்பதற்காக வேண்டிய நாம் என்ன செய்கிறோம், இந்த மீலாத் மாதம் வருகிற போது பெருமானாரை பற்றி, அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி, அவர்கள் நமக்கு வழங்கிய அந்த போதனைகளை பற்றி நாம் பேசுகிறோம். அது ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், நாம் நாயகத்தை நேசிக்கிறோம், அது நம்முடைய மனசுக்குள்ளே இருக்கிறது. அதை வெளிப்படுத்துவதும் ஒரு முக்கியமான ஒரு நபி வழியாக இருக்கிறது, சுன்னத்தான வழியாக இருக்கிறது. நாம் பலரை நாம் நேசிக்கின்றோமா? இல்லை. இந்த உலகத்திலே நாம் அவ்வப்போது நம்முடைய நேசத்தை வெளிப்படுத்துகிறோம். எனக்கு ஷம்சுல் ஹதரத் என்றால் எனக்கு அவ்வளவு பிரியம் என்று நாம் கூறுகிறோம். அந்த நேசத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். அவர்கள் ஹயாத்தாக இருக்கிற போதும் கூட அவர்கள் மீது நாம் அன்பு பாராட்டினோம். இறந்த பின்பும் கூட அவர்கள் இறந்து 30 ஆண்டு 1988 வஃபாத்தானவர்களை பற்றி இன்றைக்கும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், அன்பு பாராட்டுகிறோம். நாம் அவர்கள் நமக்கு வழங்கிய அந்த போதனைகளை எல்லாம் நாம் நினைவு கூறுகிறோம் என்றால், உயிரோடு இருக்கிற போது நாம் அன்பு பாராட்டினோம், இறந்த பின்பும் அன்பு பாராட்டுகிறோம் என்றால், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்போது நம்மிடத்தில் இல்லை. இல்லாவிட்டாலும் கூட நாம் அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நம் பிரியமானவர்கள் மீது நம் அன்பை வெளிப்படுத்தும். அது ஒரு சுன்னத்தான வழியாக இருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், இதா அஹப்ப அஹதுக்கும் ஆகாகும், உங்களில் ஒருவர் தம்முடைய சகோதரரை பிரியப்பட்டார் என்றால் பல் யூலிமுஹு அன்னஹு யுஹிப்புஹு, நான் உங்களை நேசிக்கிறேன் என்று அவரிடத்தில் தெரிவித்து விட வேண்டும் என்று கூறுகிறார். அவரிடத்தில் நாம் தெரிவிக்க வேண்டும் அல்லவா, நாம் பகிரங்கப்படுத்த வேண்டும் அல்லவா. இப்போது நம் மத்தியில் நம்முடைய கண்ணுக்கு முன்னாலே கண்மணி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாவிட்டாலும் கூட அந்த முகப்பத்தை வெளிப்படுத்துவது, ஏலாம் செய்வது, அது ஒரு சுன்னத்தான வழியா இல்லையா? இது போன்ற ஹதீஸுகள் நிறைய இருக்கிறது அருமை சகோதரர்களே, பெரியவர்கள். அதே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிப்பு, ஒரு மனிதர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். ஃபமர்ரஜ் ரஜுலும் பிஹி, இன்னொரு மனிதர் அவரை கடந்து சென்றார். ஒருவர் பெருமானாரோடு அமர்ந்திருக்கிறார், இன்னொருவர் அவரை கடந்து செல்கிறார். கடந்து சென்றவர் சொன்னார், யார சொல்லா, தங்களோடு ஒரு மனிதர் அமர்ந்திருக்கிறாரே, அவர் மீது எனக்கு அதிகமாக அன்பு இருக்கிறது யார சொல்லலாம் என்று தனியாக நாயகத்தின் காதிலே விழுகிற அளவுக்கு சொன்னார். இப்போ மர்ற ரஜுலும்பி இப்போ கால யார சொல்லா இன்னி இல்லை உஹிப்பு ஹாதா, இவரை நான் பிரியப்படுகிறேன் என்று நபி அவர்கள் மெதுவாக கேட்டார். ஆலம் தொகு, அதை நீ தெரிவிச்சிட்டியா அவர்கிட்ட? அவர் நீ நேசிக்கிற, அல்லாவுக்காக நேசிக்கிறங்கிறத நீ தெரிவிச்சிட்டியா அவர்கிட்ட? தனியான முறையில் நீ சொன்னியா? இதுவரையும் சொல்லலை யார சொல்லலாம். காரணம், அவருடைய பண்பாடுகள், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய அரும் குணங்கள், அவருடைய நடைமுறைகள், அவருடைய அணுகுமுறைகள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது, அதனால் நான் நேசிக்கிறேன், மனசுக்குள்ளே நேசம் இருக்குது. அப்போ சொன்னாங்க, ஆலிமு அவரிடத்துல தெரிவிச்சது, அவரை நான் நேசிக்கிறேங்கிறது அவரிடத்துல நீ ஏலாம் பண்ணி தெரிவிச்சது. ஃபலஹிக்கும், அதற்கு பின்னால் அந்த நண்பரை தேடி போய் இன்னி உஹிப்புக்க ஃபில்லான்னு சொன்னார். நண்பரே நண்பரே, நான் அல்லாஹுக்கா உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னபோது அந்த நண்பர் என்ன சொன்னார் தெரியுமா? பதில் சொன்னார் தெரியுமா? அஹப்பக்கல்லாஹுல்லதி அஹபப்தனிலவ், எந்த அல்லாஹுக்காக என்னை நீ நேசித்தாயோ, நன்கு கவனிக்க வேண்டும், எந்த அல்லாஹுக்காக என்னை நேசித்தாயோ அந்த அல்லாஹ் உன்னை நேசிப்பானா. இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! நாம் நேசிக்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம், ஆனால் இன்னொருவர் நமக்காக வேண்டி இப்படி பிரார்த்திக்கிற போது அது எவ்வளோ பெரிய பாக்கியம் அல்லவா? அப்படியானால் நாம் பெருமானாரோடு கலந்திருக்க முடியவில்லை, நாம் ஒரு துர்பாக்கியசாலிகளாக ஆகிவிட்டோம்.
நாயகத்தின் காலத்திலே வாழ்ந்திருந்தோம் என்றால் அதைவிட ஒரு பெரிய நற்பாக்கியம் இருக்க முடியாது. சரி, அது போகட்டும். ஆனால் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இப்போதாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ளான அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அல்லவா? அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா? அப்போது அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இது போன்ற நல்ல விஷயங்களை நம்முடைய இதயத்தில் ஏந்தி வாழ்க்கையிலே கடைபிடிக்க முயற்சிப்போமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லோர் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.